Okay, hi kitties, welcome to this channel. This is Kiddie Tamil. Okay, இதோட விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள்ஸ்னால் பெருசாக தான் கிடையாதுங்க. அது ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். லிஸ்ட்டு, டபுள்ஸு, டிக்ஷனரிஸு, தென் செட்ஸு, இந்த நாலுமே டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். லெட் வி கோ டு த செஷன். Okay, let me open the Python. Okay, open ஆயிடுச்சு. இங்கே சாம்பிள் டாட் பை தென் டபுள்ஸ் அண்ட் லிஸ்ட்டு ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சருமே ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். தென் நம்ம நீ டபுள்ஸ் தான் பார்க்க போகிறோம். டபுள்ஸ் தான் பெருசாக எதுவும் கிடையாதுங்க, அதுவும் லிஸ்ட்டு மாதிரி தான். பட் அதுக்கும் ரெண்டே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஒன் செகண்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோமா, ஆனால் நம்ம அதில் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து பேரந்தைசஸ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொன்று என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்துட்டு இங்கே மாதவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாவோட இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் டாட் இன்செட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 0 கொடுத்து என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவேன்? அதுக்கு பதில் நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பேர் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு உள்ளே இன்செட் ஆயிடும். இல்லாட்டி நான் அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அப்பன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னோட டபுள்ஸில் அந்த மாதிரி இதே இன்சர்ட்டும் பண்ண முடியாது, அப்பண்டும் பண்ண முடியாது. அதான் ஒரு சின்ன வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. சேம் டு சேம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு மறுபடியும் எதனா செஞ்சு காமிக்கேன். பட் நான் இது ரொம்ப நடத்த தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த செஷன் ஒரு 3 நிமிஷத்தில் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டபுள்ஸ்னே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டபுள்ஸ் 1ன்னு போட்டுக்கிடுவோம். டபுள்ஸ் 1 டபுள்ஸ் 1 ஈக்குவல் டு பேரந்திசஸ். பார்த்தீங்களா, நம்ம பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ள என்ன போடுறதுன்னா நான் வந்துட்டு இந்த டேட்டா டைப்பே கொடுத்துருக்கேன். சாரி, இன்டிஜர்ஸே கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5 34 ஆயிடுச்சு போல. ஓகே, இப்போ நான் வந்துட்டு டபுள்ஸ் 2ன்னு சொல்லிட்டு நானும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சும்மா கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். டபுள்ஸ் 2 ஈக்குவல் டு 6, 7, 9. ஓகே, இப்போ வந்துட்டு டபுள்ஸ் 1 டபுள்ஸ் 2 2 டேட்டா டைப்ஸ் இருக்குது, சாரி வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ நான் எதுவுமா பண்ண போகிறேன், இது வந்து இப்போ என்ன டைப்பை நம்மளை பார்க்கணும்ல, அதுக்காக நான் என்ன போகிறேன்னா நான் வந்துட்டு டபுள்ஸ் 1 வந்து என்ன டைப்புன்னு முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துட்டு அதுக்குள்ளே டைப்ஸ் கொடுப்போம். அதில் டபுள்ஸ் கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். அந்த கமெண்ட் வந்து காமிக்கிட்டோம். 1 செகண்ட் எப்படிங்க. ரன் டபுள்ஸ். இப்போ ரன் பண்ணேன்னா இது என்ன டைப்புன்னு காமிக்கும்ல, அதில் பார்ப்போம். பார்த்தீங்களா, அது வந்து என்ன டைப்னா டபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பில் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லிஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி அதில் வந்து நம்ம கன்கடினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ண முடியும். தென் வேறு ரிமூவ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ரெண்டே அந்த தவிர்த்து அப்பண்டு தென் இன்சர்ட், அதாவது புதுசு நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். பாப் இந்த மாதிரி பண்ண முடியாது. பாப் மேபி நடத்திருப்பேன் லிஸ்ட்லேயே. டபுள்ஸ் 1 தென் கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள்ஸ் 2. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக எல்லாமே ஒரே ஆர்டர் தான் வந்துருச்சு. இதே மாதிரி லிஸ்ட்லேயே வரும். பட் இப்போ நான் அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணுறேன், இன்செட்டுன்னு கொடுத்து பார்ப்போம்.
இன்சர்ட் என்னன்னா 3. பார்த்தீங்களா அங்கே என்ன எரர் காமிக்கும் பாருங்கள், டபுள் ஆப்ஜெக்ட் கிளாஸ் நோ ஆட்ரிபியூட் இன்செர்ட்னு காமிக்க பார்த்தீங்களா. ஏன்னா டபுள்ஸ்குள்ளே இன்செர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸு கிடையாது, அதனால தான் எரர் காமிக்கி. அவ்வளோதான் செஷன் முடிஞ்சு. பட் இதில் வந்து கம்பேரு மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதே போல் நான் ரன் பண்ணி காமிக்கேன். அது பெருசாக கிடையாதுங்க, நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். நம்ம இருக்கிறதே மினிமம் வேல்யூம் பார்த்துக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ அதில் வந்து நான் எதை எடுத்துக்கலாம்னா பிரிண்ட் டேக் யூஸ் பண்ணி நான் டபுள்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் மினிமம் வேல்யூ இதுன்னு பார்ப்போம், மினிமம், தென் அதுக்குள்ளே டபுள்ஸ் ஒன்று. இப்போ நான் போட்டு பார்க்கேன், இந்த 1 2 3 4 5 அப்படின்றதுல எது மினிமம் வேல்யூ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம்னா ஒன்று தான் இருக்கிறதே மினிமம் வேல்யூ. இப்போ நம்ம மினிமம் போட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ எனக்கு அந்த 1 மட்டும் தான் வந்து காமிக்கும். பார்த்தீங்களா 1 மட்டும் தான் காமிக்கும். இப்போ நான் சப்போஸ் நான் மேக்ஸிமம் போடுவேன், இப்போ நான் இது நீங்கள் செஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து 5 காமிக்கும். பட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க ஒன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா. லிஸ்ட்டை வந்து நம்ம கம்பேரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 3.8 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது செட் ஆகாது. கம்பேர் வந்து இப்போ எனக்கு டபுள்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. நான் Python 2 வெர்ஷனில் தான் கம்பேர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோடய டெர்மினல் யூஸ் பண்ணிக்கிடுதேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நான் அதில் என்னன்னா Python 2 வந்து நான் ரன் பண்ணுறேன். Python 2 இப்போ நான் ரன் பண்ண நீங்கள் பாருங்கள், Python 2.7.18 வெர்ஷன் தான் இப்போ ரன் ஆகுது. இப்போ நான் அதில் என்ன தெரியுமா கொடுக்கேன், இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். இப்போ Ctrl+C வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்கி. ஸோ அதனால் நான் காப்பியே பண்ணிக்கிடுதேன் டைரெக்டாக போய். இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் பேஸ்ட். இப்போ நான் இதில் வந்துட்டு டபுள்ஸ் கொடுத்துச்சுக்கோங்களேன், டபுள்ஸ் 1 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ஃபுல்லாக ஷோ ஆகுது. கரெக்டாக ஷோ ஆகுது. அப்போ நான் திரும்ப பண்ணுவேன், இதில் வந்துட்டு இப்போ நான் டபுள்ஸ் 2வையும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கம்பேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கம்பேருக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸும் தேவைப்படும். நான் போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன், ரெண்டத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அதே டபுள்ஸ் 1 டபுள்ஸ் 2 போட்டுக்க வேண்டியதான். பாருங்க, டபுள்ஸ் 1 டபுள்ஸ் 2 போட்டுக்கிட்டு இப்போ நான் இது வந்து எதோட பெருசு அப்படின்றதுக்காக டபுள்ஸ் 1 வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள்ஸ் 1 இஸ் ஸ்மாலர் தென் டபுள்ஸ் 2 போடுவோம். இப்போ வந்து இது எஸ்ஆர் நோவான்னு தான் காமிக்கணும். என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன், நேம் டபுள்ஸ் 2 இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓ சாரி அந்த இதில் இந்த பி வந்து மாற்றி போட்டிருக்கேன்ல. ஓகே சாரி கிட்டீஸ், ஏன் மிஸ்டேக்கு. இப்போ கொடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ட்ரூன்னு காமிக்கி. இது என்ன காரணம்னு சொன்னால் நான் கிளியர் பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு. இப்போ எரர் வருமோ, அதான் எரர் வரும். அந்த டெர்மினல் ஞாபகத்தை வச்சு பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன போட்டிருக்கேன், டபுள்ஸ் 1ஓட டபுள்ஸ் 2 வந்து சிறுசும் போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் தானே. 6ஓட 1 சிறுசு, 7ஓட 2 சிறுசு, 8ஓட 3 சிறுசு. அப்படி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. 6 7 8 9 இதெல்லாம் பார்க்கும்போது 2 தானே வரும். அதை தான் எழுதியிருக்கேன். ஓகே கிட்டீஸ், இதான் கம்பேர். நீங்கள் லிஸ்ட்லேயே இது போட்டு பார்க்கலாம். லிஸ்ட்டுக்கு வந்து நமக்கு 2 3 இந்த மாதிரி வச்சுருந்தா அப்படியே டபுள்ஸுக்கு மட்டும் தான் செகண்ட் வெர்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட டுடே செஷன் முடியுது. ஓகே, பை கிட்டீஸ். இன்றைக்கே கொஞ்சம் சீக்கிரமாக முடியுதுன்னு நினைக்கிறேன்.